ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாய்ஸ் நேச்சுரல் பியூட்டி. இன்றைக்கி வந்து 7 டேஸ் நான் என்னென்ன ஹேர் கேர் ரொட்டீன்ஸ் ஃபாலோ பண்ணுறேன் அப்படிங்கிறது தான் வீடியோவாக ஷேர் பண்ண போகிறேன். அண்டு இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இச்சி, டேண்ட்ரஃப் இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க நான் சொல்கிற இந்த ஹேர் பேக்ஸ் அண்ட் ஹேர் கேர் ரொட்டீனை அப்படியே 1 வீக் ஃபாலோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கே டிஃப்ரென்ஸ் தெரியும். ஃபஸ்ட்டு வந்து சண்டேலேருந்தே ஆரம்பிக்கலாம். ஸோ சண்டே வந்து ஹேரில் வந்து நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நல்லா ஆயில் நீங்கள் எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஹெர்பல் ஆயிலாகவும் இருக்கலாம், அல்லது செக்கில் ஆட்டின கோகோனட் ஆயில். இது ரெண்டும் தான் உங்கள் ஹேருக்கு ரொம்ப நல்லது. ஸோ இந்த 2 ஆயில் மட்டுமே யூஸ் பண்ணுங்கள். ரொம்ப ஸ்மெல் வர, ரொம்ப ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணுற எந்த ஆயிலுமே நீங்கள் எடுத்துக்கிறாதீங்க. ஒன்று செக்கு ஆயில், கோகோனட் ஆயில், இல்லைன்னா ஹெர்பல் ஆயில் நீங்கள் ஹோம்மேடாக ப்ரிப்பேர் பண்ணாலும் சரி, இல்லை வாங்கினாலும் சரி. ஸோ அதை வந்து யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா 2 கையிலையும் ஊற்றிட்டு நல்லா ரப் பண்ணி லைட்டாக வார்ம் ஹீட்டாக இருக்கிற மாதிரி நல்லா உங்கள் ஸ்கால்ப் அண்டு ஹேர் ஃபுல்லாக படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ மேலே டாப் டு பாட்டம் அப்படியே அப்ளை பண்ணி அப்படி இந்த மாதிரி நல்லா அப்படியே உருகி கொடுக்குற மாதிரி சொல்லுவோம்ல, அந்த மாதிரி மேலேருந்து கீழே வரைக்கும். அண்டு ரூட்டை மறந்துடக்கூடாது, ஸ்பிளிட்டன்ஸ் நிறையா வரும். ஸோ ஹேர் எண்டு வரைக்குமே நல்லா இந்த மாதிரி அப்ளை பண்ணுங்கள். ரொம்ப கேர்லி ஹேர், வேவி ஹேர் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி பண்ணுங்கள். ஏன்னா நம்ம வந்து பின்னல் போட்டு பிரைட் போட்டு வைக்கிறதுனால ஹேர் வந்து ரொம்பவே சுருங்கிக்கிட்டே வரும். ஸோ இந்த மாதிரி வந்து ஆயில் அப்ளை பண்ணும்போது அந்த மாதிரி எடுத்து விடுங்க. அண்ட் மண்டே பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ஹேரில் வந்து ஆயில் இருந்துச்சுன்னா அப்படியே விட்டுருங்க. இல்லை ஆயில் இல்லை எனக்கு கம்மியாயிடுச்சுன்னா ஸ்கால்பில் அப்ளை பண்ணாமல் ஹேரில் மட்டும் ஆயில் இல்லைன்னா அந்த இடத்துல மட்டும் அப்ளை பண்ணிக்கோங்க. ஏன்னா நம்ம தூங்குவோம், இந்த மாதிரி எல்லாம் நல்லா வெயிலில் போனோம்னாலுமே சரி டக்குன்னு ட்ரை ஆயிடுது அப்படின்னா தேவையான அளவு மட்டும் லைட்டாக மட்டும் மண்டே அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ அண்டு மார்னிங் அண்டு நைட்டு 2 வேளையுமே இந்த மாதிரி ஹேரை வந்து முடிஞ்சிச்சுன்னா இன்வர்ஷன் மெத்தடில் தலைகீழாக போட்டு இந்த மாதிரி பிடிச்சி இழுத்து விடுங்க, அல்லது மசாஜ் கொடுங்க. இதை வந்து ஒரு 5 மினிட்ஸ் நீங்கள் பண்ணிங்கனாலே உங்களுக்கு நல்ல டிஃப்ரென்ஸ் தெரியும். மார்னிங் அண்ட் நைட்டு 2 வேளையுமே ஹேரை வந்து நல்ல ஃப்ரிஸ் இல்லாமல் டீடாங்கிள் பண்ணி இந்த மாதிரி நல்லா பின்னி போட்டுக்கோங்க. ஸோ அதுதான் ரொம்ப நல்லது. ஃப்ரீ ஹேர் விடாதீங்க. நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்துட்டு ஹேரை வந்து நல்லா லூஸ் பிரைட் போட்டுட்டு தூங்குங்க. ரொம்ப டைட்டாக போடக்கூடாது. அண்டு கிளிப்பு ஆர் பேண்ட் எதுவுமே நைட்டு தூங்கும் போது தலையில் இருக்க வேண்டாம். ஸோ ரொம்ப டைட்டாக இருக்கிற மாதிரி இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இது வந்து சண்டே அண்ட் மண்டே. நாம் வந்து லேடிஸ் வந்து மேக்ஸிமம் செவ்வாய் அண்ட் வெள்ளி 2 நாளுமே நம்ம தலை குளித்தோம்னா ரொம்பவே நல்லது. ஸோ நம்ம வந்து ஹேர் பேக் வந்து அந்த டேஸ்லேயே நம்ம ஃபாலோ பண்ணிக்கிடலாம். ஸோ மிச்ச நாள் ஃபுல்லாக நம்ம வந்து ஹேரில் ஆயில் அப்ளை பண்ண போகிறோம். அதுலேயும் 2 நாள் இந்த மாதிரி கேப்பு வரும்போது ஒரு நாள் மட்டும் நல்லா ஆயில் அப்ளை பண்ணால் போதும். ஸோ இன்னும் அடுத்த நாள் வந்து தேவைன்னா மட்டும் அப்ளை பண்ணுங்கள், இல்லைன்னா கூட நீங்கள் அப்படியே விட்டுறலாம். ஸோ இந்த மாதிரி தலைகீழாக போட்டு நல்லா சீவி கூட விடுங்க. நல்லா இந்த மாதிரி நல்லா ஒயிட் டூத்து கோம்பு வச்சு நல்லா மேலேருந்து கீழே வரைக்கும் சீவணும். பாதியில் அப்படியே சீவிட்டு இப்படி விட்டுறக்கூடாது. நல்லா மேலேருந்து ஹேர் எண்டு வரைக்குமே சீவணும். நம்ம வந்து சிக்கையெல்லாம் எடுத்துகிட்டு நல்லா இந்த மாதிரி சீவிக்கிட்டே இருந்தீங்கன்னா ப்ளட் சர்க்குலேஷன் நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அதுவும் நைட் நேரத்துலலாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு ரிலீஃபாக இருக்கும், நல்ல தூக்கமும் வரும், ஹேர் க்ரோத்தும் ஃபாஸ்ட்டாக கிடைக்கும். ஸோ பிரைட் போட்டு இந்த மாதிரி நைட்டு தூங்குங்க. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை இந்த மாதிரி கற்றாழை அண்டு வெங்காயத்தோட சாறு மட்டும் எடுத்துக்கோங்க. இல்லைன்னா எக்கு ஒயிட்டு. நான் நேற்று கூட ஒரு வீடியோ போட்டிருப்பேன். ஸோ அந்த மெத்தடில் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து யார் எடுத்துக்கணும்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே டேண்ட்ரஃப் இச்சி ஸ்கால்பாக இருக்கிறவங்க வந்து லிக்விடாவோ வெங்காயத்தை கூட நீங்கள் சாறு மட்டும் நீங்கள் ஃபில்டர் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். லிக்விடாக இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து டியூஸ்டே ஹேர் பேக் போட்டு ஹேர் வாஷ் பண்ணிடுறீங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா வெனஸ்டே வந்து பார்த்திங்கன்னா திரும்பியும் ஆயில் அப்ளை பண்ணுறீங்க. டியூஸ்டே ஃபுல்லாக ஹேரை விட்டுறீங்க. ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு அப்படியே ஹேரை விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு வெனஸ்டே பார்த்திங்கன்னா, அதாவது புதன்கிழமை பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து திருப்பியும் ஆயில் அப்ளை பண்ணிடுங்க ஹேரில். ஹேரை வந்து ரொம்ப ட்ரையாக அப்படியே விட்டுற வேண்டாம். அப்படியே ஹேர் வாஷ் பண்ணிட்டு விட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ப்ளிட்டன்ஸு, ஹேர் டேமேஜ் ஆகி பிரேக் ஆகி நிறையா ஹேர் ஃபால் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் டே நல்லா ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா புதன்கிழமை அண்டு வியாழக்கிழமையும் உங்கள் ஹேரில் வந்து ஆயில் இல்லைன்னா அப்ளை பண்ணுங்கள் செகண்ட் டே. ஸோ இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே விட்டுருங்க.
அந்த ஆயிலே போதும். நீங்கள் முந்தின நாள் தேய்ச்ச ஆயிலே போதும். ஆயில் இல்லைன்னா மட்டும் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். அண்டு ஹேர் எண்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க. ஆனால் செகண்ட் டேயும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைடே. ஸோ ஃப்ரைடே பார்த்திங்கன்னா ஆலோவேரா, இது அப்புறம் பார்த்திங்கன்னா இது ஃப்ளாக்ஸ் சீடோட ஜெல்லு. அண்ட் நான் வந்து அதில் நிறையா சேர்த்துலாம் களோஞ்சி, கருஞ்சீரகம் எல்லாம் சேர்த்து இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ ஃப்ரைடேங்கிறதுனால நீங்கள் வந்து இந்த மாதிரி ஹேர் பேக்ஸும் ட்ரை பண்ணிக்கலாம். எக்கு நான் போட மாட்டேன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீடு ஜெல்லு, அலோவேரா, ஆனியன் ஜூஸ் இந்த மாதிரியான ஹேர் பேக்ஸ் எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரொம்பவே ட்ரை இச்சி ஸ்கால்ப்பு இந்த மாதிரி இருக்கிறவங்க இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அண்ட் ஆலோவேரா அண்டு இந்த மாதிரி ஃப்ளாக்ஸ் சீட் ஜெல் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்பவே நல்லது. ட்ரை ஸ்கால்ப்பாக இருக்கிறவங்களுக்கு, டேண்ட்ரஃப் இதெல்லாம் இருக்கிறவங்க, ஹேர் க்ரோத் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஆனியன் அண்டு எக்கு ஒயிட்டும் கண்டிப்பாக எடுத்துக்கிறணும். ஸோ இந்த மாதிரி இது வந்து ஃப்ரைடே. நல்லா ஆயில், அதுவும் இன்னொரு விஷயம், ஹேர் பேக் போடுறதுக்கு முன்னாடி நல்லா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு 1/2 hour விட்டுட்டு அதுக்கப்புறமா ஹேர் பேக் போடுங்க. அண்ட் அதுவும் இல்லாமல் 4 நாள் கழித்து 5 நாள் கழித்து தலைக்கு குளித்ததுக்கப்புறம் ஹேரில் நல்லா அழுக்கு சேர்ந்ததுக்கப்புறம் ஹேர் பேக் போடக்கூடாது. அதுவுமே உங்களுக்கு ரொம்ப ஹேர் ஃபால் வரும். ஹேருமே ஒரு 2 days தான் கேப் விடணும். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சாட்டர்டே ஆஸ் யூஸ்வல் நல்லா ஆயில் அப்ளை பண்ணிடுங்க. அண்ட் நான் சொன்ன மார்னிங் அண்டு நைட் ரொட்டீன்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஒர்க்கு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரியான 2 நாள் சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். உங்களுக்கு ஹேர் ஃபால் எப்படி கண்ட்ரோல் ஆகுதுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். அண்ட் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.